என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டீம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம். கோபிச்செட்டிப்பாளையம் தான் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நடந்துச்சு. எங்களுக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து டேரக்டரில் மீட் பண்ணேன் சண்முகப்பிரியன் அவர்லாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியான ஒரு டீமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப எப்படின்னா ரொம்ப கூலாக டென்ஷன் ஆகாமல் இந்த மொத்த படமே அப்படி தான் எடுத்தாங்க. இப்போ நான் வந்து நிறையா தேட்டர் விசிட்லாம் போனோம். நேற்று ஒரு மதுரைக்கு போய்ட்டு வந்தோம். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தராங்க. அந்தந்த கேரக்டரை வந்து பகிர்ந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ண வச்ச டைரக்டர் பிரியன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஓடாது அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற இந்த தருணத்தில் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும், நீங்கள் எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஓடும் இல்லை, நல்ல படம் ஓடும். இது சத்தியம். அதாவது உங்களுக்கு முன்னாடி சொல்ல வரேன், இது இந்தியாவினுடைய மொத்தத்துலேயும் தமிழ் ப்ரெஸ் மக்கள் மீடியா வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா இதை பல நாளாக நீங்கள் இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த 8 கோடி 10 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள். அந்த 8 கோடியும் இந்த ஒரு 200 பேராக உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. இங்கே உட்காந்துருக்கிறது வந்து தமிழ்நாடு மக்கள். இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல படத்தை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஒரு டாக்டர் மாதிரி தான் நீங்கள். அதாவது சில நேரங்களில் டாக்டர் வந்து பேஷண்ட் வரும்போது கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஊசி போட்டால் வலிக்கும், மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த டாக்டர் வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்க தான் செய்வீங்க. அதனால் நீங்கள் போடுற ஊசியோ மாத்திரையோ என்றைக்குமே எங்களை வலிக்காது, எங்களை காப்பாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த வரி எனக்கு அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி இறங்குச்சு. அதுக்காக நான் பாடிடுறேன். நினப்பெல்லாம் தடுமாறுறேன், தசையெல்லாம் உன தேடுறேன், வழி மேல வெளி போடுறேன், மொழியெல்லாம் எசப்பாடுறேன். நன்றி நண்பா, நன்றி. I'm thinking if I should be speaking in English or Tamil. தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷில் பேசணுமோ தெரியாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக I've been wishing for. So thanks to Shanmuga Priyan sir, because he made it possible with a very nice character, a very beautiful character. நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். ராதா வந்து லைக் I've played Radha is like half of my heart. I just enjoyed playing Radha. Also a very big thanks to Sean sir, because everybody who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music. The music, you know, every time they hear adoda oru love is increasing. So thanks to Sean sir, because my character and the song nala and the character oda oru enna solradhu ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ். Also thanks to our producer sir and all my co-actors, because we had shoot in Gopichettipalem, and then we were all like ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன சொல்கிறது, ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் ஷூட்டிங்கில். Also now thanks to Vikram Prabhu sir, he's been very supporting throughout the film. He's been I was actually kind of scared to be acting beside all of them, but then ரொம்ப நல்லா இருந்தோம். Also thanks to Sush, she's been a very great co-actor. I am a big fan of her now. Yeah, thanks to everybody. Thank you. நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒரு அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.
நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. எல்லோரும் வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி, ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர், அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் எப்படி இது பண்ணுறது, எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் most of the inputs Shanmuga sir kudutadilla da I think I could do something like that. So thank you so much sir for giving me this opportunity and believing in me that I could do something like this. And adukapro I think definitely Meenakshi, after seeing your performance I was like, I totally forgot that you are my sister and like, you know, you were part of the movie. I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And adukapro I think the two constants in the movie, enna solradhu oru engeyume ungala let down pannama ella edathiliyum I think they've given the best of best performance nu solla. I think Aruldas sir apro Muruganandam sir unga rendu periyum paathittu I think my whole family evlo happy ah irundanga. Okay, enga veetlu indha madri irukanga, avanga kootittu vandu kandipa indha movie kaamikkanum nu solliட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் I think one actor that I learned a lot from and who always says ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் you should not be choosing நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. And he also believes that ஒரு ஆக்டருக்கு she should have like a library of work around her. And அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் லைக் வெரி இன்னோசென்ட்டாக நீங்கள் பண்ணுறது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார். ஸோ அந்த இதில் I just loved your performance very very much in the movie. And I think நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எவ்ரிபடி there were certain areas அதில் எல்லாருமே they had a big smile on their face. அது எந்தெந்த இடத்துலனா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ, சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான். ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை, எல்லோரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இப்போது மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும். பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில ஏஜில் தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்கள் லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் தீரஜ் சார். அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி. தேங்க்யூ. இந்த இடத்துல நான் வந்து அஷ்டூர் ஃபிலிம்ஸ் ஸ்வேதா அண்ட் வந்து தீரஜுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த படம் கரெக்டாக போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருமா, அந்த படம் கரெக்டாக போய் லேண்ட் ஆகிடுமான்னு நிறைய யோசிச்சிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போதும் அந்த படத்தோட பட்ஜெட்க்கு என்ன பண்ணணுமோ அதை தாண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரெயினில் பார்த்தா ட்ரெயினில் இருந்துச்சு, பஸ்ஸில் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்துச்சோ எல்லா இடத்துலையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார் அண்டு அர்ஷத் இருக்காரா அர்ஷத், இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய நன்றி. ஏன்னா திரும்பியும் ஒரு சின்ன படம் பண்ணும்போது நாங்கள் குட் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தெரியும், ஒரு சின்ன படம் பண்ணுறோன்னே அந்த படத்தை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும். சக்தி சாரோட லோகோ இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஈஸியாக அது எல்லாமே நடந்துருச்சு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தை மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய சைஸில் ரிலீஸ் பண்ணி தர முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இதை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். சண்முகா சைட்லேருந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த இடத்துல.
அண்ட் வந்து இந்த படத்தில் சண்முகாவுக்கு கூடவே வந்து சப்போர்ட் பண்ண விக்ரமபாபு சார் ஆகட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஷாண்டோல்டன் ஆகட்டும், மோகன் அண்ணா, எல்லாருக்குமே இந்த இதில் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சண்முகாவோட ஃபஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப கான்சியஸாக நாங்கள்லாம் பயந்துகிட்டே இருந்தோம். ஸோ எல்லாருமே கரெக்டாக ரொம்ப கான்சியஸாக அவங்களுக்கு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து சண்முகாவோட வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் பெருமையாக இருக்குது. சீக்கிரமாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தினா அடுத்த படம் நம்ம கமெண்டில் பண்ணிடலாம். கொடுத்துருவீங்களா? ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. ஜென்ரலாக வந்து ப்ரெஸ்ஸுக்கும் படம் பார்த்த ஆடியன்ஸுக்கும் எல்லாருமே நன்றி சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இந்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டில் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்தோட குழுவுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே முதல்ல வந்தேன். ஒரு மெச்சூர்டான டீம், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான டீம். அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ சினிமா தெரியுது அவங்களுக்கு, இது என்ன படம், இது என்ன மாதிரி போய் பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணணும், என்ன மாதிரியான ஷோகேஸ் இருக்கணும். டோட்டல் டீமுமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பாசிட்டிவான வைப்பில் ஒரு டீமை நான் பார்த்ததில்லை. எனக்கு 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 இது மாதிரி ஒரு டீம் வந்து திருப்பி திருப்பி கிடைக்குதுன்னா வாரம் 4 படம் கூட எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். அந்தளவு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடி முடிகிறதுக்குள்ளே அதுக்கான எனர்ஜிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா சினிமா பற்றின புரிதல் வந்து எல்லாருக்கும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மெச்சூர்டான டீம்கிட்டேருந்து ஒரு மெச்சூர்டான ஃபிலிம் இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு கிடைச்சதுக்கு உங்கள் குழு அத்தனை பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். யுவராஜ் பிரதர் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப சூசகமாக சொல்லிட்டு போயிட்டார். சண்முகப்பிரியன் பிரதருக்கு முதல் படத்திலேயே அழகான ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு சண்முகப்பிரியன். அடுத்த படம் $1 மில்லியன் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சண்முகப்பிரியன் இயக்குனர் மிகப்பெரிய இடத்துல, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சகல ப்ரிப்பரேஷனோடையும் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்குது, ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு. நிச்சயமாகவே அடுத்தடுத்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம லவ் மேரேஜோட தேங்க்ஸ்கிவிங் மீட்டு நிச்சயமாக முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இவங்க ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்ததுனால தான் நாங்கள் என்னென்ன ஆடியன்ஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்க. நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்தது இனிஷியலாக லவ் மேரேஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவிட்டி ஃபில்ம் பண்ணுறோம், நமக்கு வந்து ஃபேமிலி க்ரௌடெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம். சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா காலேஜ் க்ரௌடெல்லாம் உள்ளே வந்துச்சு. காலேஜ் க்ரௌடும் ஃபேமிலி க்ரௌடும் ஒரே படத்தை வந்து என்ஜாய் பண்ணி உள்ளே வந்து பார்த்தது வந்து இந்த படம்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போய் அருமையாக சேர்த்துருந்தீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹீரோயினை கூட வந்து ரொம்ப ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னாங்க. அந்த அந்த கதையோட அம்சத்தில் வந்து அந்த ஒரு இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், அந்த செகண்ட் ஹீரோயினோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து கூட நிற்பார். அழகாக அவர் நம்ம முருகானந்தம் சார் சொல்லியிருந்தார். அவரோட 2-3 சீனு நான் ப்ரிவியூ பார்க்கும்போதே மிரண்ட சீனு, அந்த லவ்வர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப விக்ரம் பிரபு சார் பேசுகிற சீன் வந்து ரொம்ப பயங்கரமான சீன். அது நான் அதை ஆக்சுவலாக வந்து என்னென்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போதே சொன்னால் அது வந்து கதையாக ரிவீல் ஆகும்னு நினச்சேன். அழகாக அவர் பல முகங்களை காட்டுறாரு. நிறைய பாட்டு வரைக்கும் பாடிட்டு எனக்கு வந்து நிறைய பல வகையில் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போது இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க ப்ரெஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நேற்றுக்கு ஃபீனிக்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோவில் இருந்தேன். அப்போது அங்கேருந்து ரியாஸ் சார், பிஆர்ஓ ரியாஸ் சார் வந்தார். சார் லாஸ்ட்டு சண்டே வந்து ஃபேமிலியோடு போயிட்டு லவ் மேரேஜ் படம் பார்த்தேன், டோட்டல் ஃபேமிலியோட எஸ்கேப் தேட்டர்லையோ எஸ்கேப்போ சத்தியமோ சொன்னார். போய் படம் பார்த்தேன், அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் தேட்டரில் உட்காந்து பார்த்தாலும்
அவங்களுக்கு பிடிச்ச, அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக, அல்லது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களெல்லாம் இந்த படம் பாருன்னு சொல்கிறதே பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபேமிலியோட ஒரு படத்தை போய் பார்க்குறாருன்னா அந்த படத்துக்கு பத்திரிகையாளர் சைடில் கொடுத்துருந்த இடமும் அங்கீகாரமும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் அரங்கம் நிறைந்த காட்சியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்தோம். ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னாரு. நான் வந்து குறியீடாக ரியாஸ் சாரை சொல்லியிருந்தேன்னா கூட நிச்சயமாக இங்கே பத்திரிகையில் உள்ள ஒவ்வொருத்தருமே நீங்கள் அந்தளவு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த வெற்றி வந்து கிடச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கிக்கிட்ட ஆடியன்ஸாக இருக்கட்டும், இதுக்காக சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆகட்டும், சும்மாவே சொல்ல முடியாது. சால்ரோடன் சார் அவரோட என்ன மேக்ஸிமம் எஃபோர்ட்டோ அதை போட்டுருவார். அழகாக கன்வே பண்ணுறாங்க. நான் வந்து ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தேன், இந்த மீட்டோட இப்போ ஸ்பீச்லேயும் பார்த்தேன். நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப கோர்வையாக அழகாக இந்த படத்தை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு டீமாகவே அசம்பிளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருள்தாஸ் சார் அவரோட கேரக்டரு இங்கே உள்ள அத்தனை பேருமே நிறைய கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியானதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் பருத்தி வீரன், இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பராசக்தி, பருத்தி வீரன், கும்கி, இதில் தான் வந்து முதல் படத்துலையே அந்த ஹீரோ வந்து ஒரு வேணுங்கிற அளவுக்கான ஒரு சக்ஸஸை பார்த்தாங்கன்னு. அந்த வகையில் எங்கள் கும்கி ஹீரோ அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக படங்கள் பண்ணிக்கிட்டு அந்த படத்துக்கு எவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நிறைய வெற்றிகள் 3வது தலைமுறை பார்க்குறாங்க அவங்க சினிமாவில். நிறைய வெற்றிகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு சக்ஸஸ் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு, இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு, ப்ரெஸ் ஷோ போட்டுட்டு வெளில நிற்கும் போது இருந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்தை பிறக்கும் போது கூட இல்லை. அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாராட்டுகள். இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணணும்னு ஆசைப்படும் போது இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது, அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்னும் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு. அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர் ராகார்த்திக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்த படத்துலையும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்பாரு. இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும், அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொன்னார். ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணணும்னு டிசைட் பண்ணி இது பண்ணோம். அது ராம்காம், ஃபேமிலி ட்ராமா, இப்படி நிறைய ஜானர்ஸ்குள்ள இது அடக்கலாம். அண்ட் இதை வந்து எந்தவித சந்தேகமோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோட ஹீரோ விக்ரம் பிரபு சார், என்னோட மியூசிக் டைரக்டர் ஷாந்தோடன் ஐயா, அவரோட சப்போர்ட், ஹீரோவோட சப்போர்ட்லாம் வந்து இமென்ஸ், எக்ஸ்ட்ரீம், சொல்லவே முடியாத அளவுக்கு ப்ரெஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் த ஃபிலிமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டர்ஸாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. சார் இவ்வளோ தேட்டர்ஸா சார், அதெல்லாம் வரும் பிரதர், நீங்கள் இப்படி தயக்கப்படுறீங்க, தேட்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு. ஸோ அது இன்னும் ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது. நாங்கள் பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேக்கோட கட்டடிச்சு வந்த பசங்க, ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. என்ன சொல்லிருவாங்களோன்னு. போன உடனே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோட ப்ரொடியூசர் கொடுத்தாங்க. அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த மாதிரியே எனக்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க. என்னோட ஹீரோஸ், ஆர்டிஸ்ட், அருள்தாஸ் சார், 2 ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்த மாதிரி ப்ரெஸ்ஸோனுக்கு அதே அளவுக்கு அன்பை கொடுத்தாங்க. அதே மக்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு அருள்தாஸ் சார், மோகன் அண்ணா, அண்டு ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி, நீங்கள் தான் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. எந்த நம்பிக்கையில் தான் நடிச்சாங்கன்னு தெரியல. அது நம்பிக்கை நான் இதை பூர்த்தி பண்ணிக்க நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன். மாஸ்டருக்கு தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் 2 ஃபைட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் 1 ஃபைட்னு, நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்தில் 1 ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு.
அதுலேயும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு. பட் இந்த படத்துக்கு தேவையான அளவு வச்சோம். அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். முருகானந்தம் பண்ணேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்தமுருவானம் டைரக்டர் ராகார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சாகர் சார், ஐசி சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதாஸ்ரீக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு கேட்குறதெல்லாம் எப்போவுமே எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோட யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. திரும்ப அன்றைக்கி நன்றி சொல்றதுக்கே ஃபோன் முடியும், நமக்கு எதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் திரும்ப சொல்லிக்க ரொம்ப நன்றி. படம் வேறு கொடுத்துருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் 91 கோடி ப்ளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லா பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதோட அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ வாங்கியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என்னால் கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வந்தாலும் பேச தெரியாது. அதனால எனக்கு தோன்றதை பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா. நான் எல்லா ரிவ்யூஸையும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு 5-6 ஃபோன் வச்சு 2-3 டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு யாருன்னு மென்ஷன் பண்ண முடியல. யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனோ எவ்ரி 20 மினிட்ஸ் போய் யூரின் போய்ட்டு திரும்ப உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு. எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது என்னால் டூ மச் ஆஃப் ஃபுட்டு பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷானையா அகைன் ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன ஒரு பெட்டர் மனுஷனாக மாற்றிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதில் விக்ரம் சார்ட்ட டிசிப்ளின், நான் ரொம்ப பேட் டிசிப்ளின்டு பர்சன். என் குடும்பமே கழுவி ஊற்றும். இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட டிசிப்ளின் மாறி இருக்குது. பேசுகிற விதம், நடக்கிற விதம், சொல்கிற டைமுக்கு வர்றதெல்லாம் மாறி இருக்குது. அதுக்கு விக்ரம் சாரும் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அவர் வந்துருவார் நம்மளை வரணுன்ற ஹேபிட்டில். இதெல்லாம் பண்ணால் நம்மளை மதிப்பாங்களோ, நம்ம மரியாதையை மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை நம்பினவங்களுக்கு நன்றி. என் பேரண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் மேரேஜ் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு மிகப்பெரிய நன்றி. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. இது ஒரு எப்பயுமே வெற்றி சக்ஸஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. இந்த படத்துக்கு குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சண்முகா இப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ அதனால் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்தில் ரொம்ப நிறைய விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டே செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபார் ஹிம். ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட இருக்குது. அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஆவார் இந்த சினிமாவில். வர்த்தக ரீதியான படங்களில் கொடிகட்டி பறப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் படத்தில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை முதல்ல எடுத்து அதை சூஸ் பண்ணி அதை படமாக ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச். அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், அக்காவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஏண்டா கட்டினேன்னு ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு. ஊருக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லி ஆகணும். அது ரொம்ப நேர்த்தியாக சொன்னாதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது தவறான ஒரு விஷயமா கூட போயிடலாம். அதில் மேரேஜில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதோட நுட்பமாக கையாண்டது. அண்ட் காஸ்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. ஸோ சண்முகா, வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் மேலும் மேலும் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை எதுவும் நான் மாற்றிட்டேன்லாம் எதுவும் சொன்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நாங்கள் டெய்லி வாக்கிங் போவோம், கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம், அப்புறம் வருவோம், அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல நண்பன் கிடச்ச ஒரு சந்தோஷத்தோடு நான் இந்த வாழ்த்து முதல்ல சொல்லிக்கிறேன். அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அதாவது நான் சொல்கிறேன், ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்காம வெறும் படத்தோட அந்த குவாலிட்டியை, படத்தோட அந்த இன்னேட் குவாலிட்டியை வச்சு அந்த படத்துடைய ஒரு பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடியவர். அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் அதாவது ஒரு படம் நம்ம பிடிச்சவங்களா இருக்கோன்றதுக்காக அவர் தப்பாகவும் அதை புகழ்ந்தும் பேச மாட்டார், இது பண்ண மாட்டார். கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்த அவர் கணிச்சிருவார். ஸோ ரொம்ப ரொம்ப வெரி ஒரு சென்சிபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு அவரோட லோகோ போட்டு அந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்து மேலே ஜனங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ திரும்ப எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் அருள்தாஸ் சார், அவர் தான் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் அவரோட தீம்லாம் ரொம்ப ஆசையாக போட்டேன். ஏன்னா இந்த வீடு கொளுத்தின்ற கேரக்டர்களாக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கல்யாணத்தில் ஒரு எல்லா கல்யாணத்துலையும், என் கல்யாணத்துலேயும் ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி. அவர் யாருன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போக முடியாது. அதனால்
அந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பாங்கல்ல கல்யாணத்தில், பொதுவாக அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்ணுறது வந்து ஒரு மீட்டரை தாண்டி, ஏன்னா அவர் திரும்ப திரும்ப ஒரு அதாவது ஒரு ஹீரோயின்னா அவங்க பேசுகிற டைலாக் ஒரு சீன் அழகிற மாதிரி, ஒரு சீனில் வந்து அன்பாக பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன பெரிய சேலஞ்ச் இந்த படத்துலன்னா எல்லாமே அதே சீன் தான். அவர் யார் என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதில் உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்டா அந்த ஆள் சும்மா இல்லாமல் அதை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்குள்ள எப்பயுமே அந்த ஒரு ஹேட்டை சம்பாதிக்கிற கேரக்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது, சினிமாக்காக மூச்சு விடுற அந்த ஒரு ஆன்மா கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. மோகன்ராஜன் ஐயா திரும்ப சொல்கிறேன், பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறதுன்றது, அதாவது எப்படின்னா நான் வந்து பேட் காப்பு, ஒரு டைரக்டர் வராங்கன்னு வைங்களேன், நான் பேட் காப்பு ஒரு குட் காப்பு. நான் என்ன பண்ணேன்னா இன்னும் அவர் புரியவே ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு நான் குதிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், வாங்க தலைவா ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார். அந்த டீ சாப்பிட்ற கேப்பில் டைரக்டர் ஓகே ஆகி வருவார். ஸோ அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா கிண்டலாக சொல்லலை, அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பாடல் அவர் வந்து என்னோட வரி வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டார், அந்த பாட்டுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து அவர் வரி நல்லா வந்துடணும், அவருக்கு பிடிச்ச வரிகளை அவர் எழுதிடணுமே அப்படின்ற ஒரு இது எனக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கொலாபரேஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்காக கேளிக்கைக்கான பாடல்கள் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் என்னைக்காவது சோர்ந்து போனாங்கனாலோ இல்லைன்னா ஒரு வாழ்க்கை அவங்கள சோதிக்கிற நேரத்துலையும் எங்கள் பாட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கோம் அப்படின்றத உறுதிமொழியை நான் எடுத்துக்கிறேங்க. யுவராஜ், அதாவது அவர் முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்னே நம்பலை, அவ்வளோ ரொம்ப ஹம்பிளாக இருந்தார், ரொம்ப நோ நான்சென்ஸாக இருந்தார், பேசுகிற விஷயம் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் பேசிடுவார், ரொம்ப ராவான ஒரு ஆள். ஸோ வெரி வெரி சின்சியர் ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு படத்துக்காக அது ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட சில விஷயங்கள் வந்து பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசினா பரவாயில்ல, ஒரு வேற யாராவது பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவாக ஒரு படத்துக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனது வந்து ரொம்ப அவருடைய குவாலிட்டி எனக்கு காட்டுச்சு. இது வந்து அவரோட படமே இல்லை ஆக்சுவலாக, அவரே கண்டிப்பாக வம்படியாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், வந்து பேசுவேன் உங்கள் வெற்றியில் அப்படின்னு. சில நண்பர்கள் எப்படின்னா நண்பர்கள் வளர்ந்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கெடுத்து விட்டுருந்தோம், ஏதாவது ஜலசி இருக்கும், இல்லைன்னா என்னடா இவனுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சண்முகா. ரொம்ப அவங்களோட நட்பை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த வெற்றி விழாவில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்றது அவங்க நட்புடைய அழகை காட்டுது. ப்ரொடியூசராக தமிழ் சினிமாக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயம் வச்சுருக்கீங்கன்றதையும் காட்டுது. யுவராஜ், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க வந்ததுக்காக. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார், என்ன சொல்கிறது, நான் திரும்ப சொல்கிறேன், நான் மீட் பண்ணதுலேயே மோஸ்ட் டீசென்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்லணும் அவரை. அது மட்டும் இல்லை, அவருடைய ஃபிலிம் சாய்ஸஸ்லாம் பாருங்கள், அதாவது எல்லாருமே இப்போ ஒரு ரேஸ் இருக்குது, ஆனால் வந்து சரியான படங்களை பண்ணணும், சரியான படைப்புக்காக நம்ம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவர் மற்றவங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் அவர் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் எடுப்பார் அவர் மேலே. அந்த மாதிரி காட்சிகளில் அவர் காட்டியிருந்த ஒரு யதார்த்தம், ஏன்னா விக்ரம் பிரபு சார் நம்ம ஒரு ஆக்ஷனாக ஒரு கும்கி மாதிரி படங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு யதார்த்தமான ரோல் அவர் எப்படி பண்ணுவாருன்ற அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பட் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா, இந்த மொட்டை மாடியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அவங்க மீனாட்சி வருவாங்க, இவங்க அந்த இடுடாபாட்டில் பாட்டு முடிச்சுட்டு இவர் மாடியில் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவர், வேறு யாரும் அந்த பெருசாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பிரச்சனையே பண்ணலான்னு சொன்னோன்னே, நான் யார் தெரியுமா உசிலம்பட்டியில் அப்படின்னுவார். என்னன்னா, அதாவது எவ்ரிபடி ஹாஸ் அ பாஸ்ட், அதாவது ரக்கடாக இருந்து வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவனுடைய ஒரு மனநிலை, அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது, அந்த ஆர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டைரக்டருக்கு அந்த தன்னை அர்ப்பணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பரிமாணங்களை கேள்விப்பட்டிருந்தா கூட இந்த படத்தில் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது சார். இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் முருகானந்தம், என்னுடைய பழைய டீ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு, டீ குடிக்கணும்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி எப்பயுமே நான் டீ குடிக்கணும்னா அவரை கூப்பிடுவேன். நைட்லலாம் வந்து ஒரு மணி 2:30 மணிக்கெலாம் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிக்கிட்டு சினிமா பற்றி பேசிக்கிட்டு அவர் பேசுவார், நான் பேசுவேன். அதாவது இவர் சொன்னார், சுதர்ஷன் சொன்னார், அவர் வந்து ரொம்ப வெறப்பான ஆள் மாதிரி இருப்பார்,
பல்ல காட்டினா நான் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பக்குவமான சினிமாவை ஆழமாக அசைப்போட்ட ஒரு நேர்த்தியான மனிதன் இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த சைடு எனக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல அதான் சொல்கிறேன், சினிமாக்காக வாழணும்னு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைக்கிது. ஸோ முருகானந்தம் ஐயா ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க 2 பேரையும் பற்றி கண்டிப்பாக பேசணும். அதாவது ஸ்பாய்லராக இருக்கும் சொன்னால், பட் 2 பேருமே வந்து ஒரு 2 பெரிய பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். 2 பாதியையும், முதல் பாதி இவங்களும் 2வது பாதி அவங்களும் அப்படி தாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக மீனாட்சிக்காவது பரவாயில்ல, நிறைய டைலாக்ஸ் இருக்குது, இவங்களுக்கு பாவம் டைலாக்ஸுமே கம்மி. அவ்வளோண்டு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க அப்படி ஒரு அந்த கேரக்டரை ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். எனக்கு வந்து ரொம்ப அந்த மீண்டும் பிறந்தின பாட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கல்யாண கலவரமே பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். டைலாக் வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட அவங்க கேரக்டரே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேச விருப்பம் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மௌனத்திலேயே அவங்க ரொம்ப நிறைய ஆழமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு பெரிய ஒரு மெருகேற்றிருக்காங்க. ஸோ கிரேட் டெபியூட், ஐ திங்க். வெல்கம் டு தமிழ் சினிமா சுஷ்மிதா அண்ட் மீனாட்சி. பேஜாரான பாட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அந்த பாட்டோட அந்த அவங்க முதல்ல வந்து இந்த கேரக்டரை பற்றி சொன்னபோது இவங்க கேரக்டர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து ஒரு சைடில் இவங்க சிஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் இவங்க அப்படியே ஒரு போல ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ சண்முகா வந்து முதல்ல அதை சுச்சுவேஷனை சொன்னபோது அவர் வேற ஒரு பாட்டு சொன்னார், நான் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரெஃபரன்ஸாக சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் அவங்க பண்ண விதத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி டிசைடட் தட் வி ஷுட் மேபி டூ அ வெரி பப்ளி சாங். லைக் நீங்கள் சொன்னீங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பப்ளியான விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு, பட் நீங்களும் அதுக்கு ஒரு ரீசன் நினைக்கிறேன். அண்ட் சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. சில எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு சுட்டியாக இருக்கிற அந்த பப்ளினஸ் அது நேச்சுரலாகவே உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பெரிய ஒரு சக்தியாக இருந்தது அது. ஸோ தேங்க்யூ. அண்ட் வழக்கம் போல் ஒரு முக்கியமான நன்றியை நான் கடைசியாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்காக தான் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா திரும்ப எப்பயுமே உங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து எங்களுக்கு இன்னும் பயத்தை தான் கொடுக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு நீங்கள் காட்டுற சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தையும் வந்து நாங்கள் எந்த நேரத்துலையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் எங்களோட ஸ்கேல், நாங்கள் எங்களை மெஷர் பண்ணிக்கிற ஒரு அந்த அளவுக்கோடு நீங்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த லவ் மேரேஜ் படத்தையும் ரீசெண்டாக வந்த நான் சம்மந்தப்பட்ட எல்லா படத்தையும் லைக் குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு லவ்வர்லேருந்து லப்பர் பந்துலேருந்து இசைக்கும் சரி படத்துக்கும் சரி அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இப்போ லவ் மேரேஜ் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா ஸ்ரீ ப்ரொடியூசர், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. தீரஜ் இங்கே இருக்கார். ஸோ வாழ்த்துக்கள். மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. வெற்றியோடைய ஒரு மகிழ்ச்சியில் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கோம் எல்லாருமே. ஸோ இன்னும் இந்த படம் தொடர்ந்து நிறைய வாரங்கள் ஓடி நிறைய வசூலை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வர வாரங்களை இன்னும் இதை பெரிய வெற்றியாக கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக பார்ட்டி வைங்க, 50 நாள் பார்ட்டி அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? பட்ஜெட் இருக்குல்ல? அவர் இன்னைக்கு நைட்டே. எனிவே ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் முழு மன நிறைவோடு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. நிறைய வெற்றிகள் இந்த 2 வருஷமாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து உங்களை மகிழ்விப்போம். நன்றி. விக்ரம் பிரபு சார். ஸோ பல படங்களில் இவரோட ஃபிலிமோகிராஃபியில் பல படங்கள் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஸோ அதில் பெரும்பாலான படங்களில் சாரை வந்து கொஞ்சம் ரகடாகவே பார்த்துருப்போம். ரொம்ப சில படங்களில் தான் வந்து சார் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். அதில் ரொம்ப முக்கியமான படமாக லவ் மேரேஜ் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான க்யூட்டான கேரக்டர்ஸ் நிறையா பண்ணுங்க சார். ஸோ முருகானந்தம் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷனும் மென்மையும் மிக்ஸ் ஆன ஹீரோன்னு சொன்னார். ஸோ அது பர்ஃபெக்டான வார்த்தையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் கிவிங் மீட். தேங்க்ஸ், நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. தியேட்டர் விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி நான் தியேட்டரே போய் பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை, இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது.
நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து 100க்கு 100 செஞ்சுட்டேன்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன். சென்னையில் ஐ திங்க் ஒரு 4-5 தியேட்டர்ஸ் போனோம். அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம். அதில் வந்து கிடச்சது அன்பு மட்டுமே. அண்ட் இங்கே சென்னையில் போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு, லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக உள்ளார என்ட்ரு பண்ணோடனே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்புக்கு. அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ப்ரெஷ் ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த 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 டீமோட ஒர்க் பண்ணது அதான். இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையோட சொல்லி போடுறது ஈஸி, கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. had a wonderful time working with all of you. Sean, always a big fan of your music. Thank you so much for providing such good music. இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலாக நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார் ரொம்ப நன்றி சார். 3வது படம் நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அருள்தாசனை நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல. ஆனால் தேட்டர் உள்ளார போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. பட் wonderful acting sir. And both Meenakshi and Sushmita சொன்ன மாதிரி you were the pillars, front and back ரெண்டு பேரும் நீங்கள் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க. wonderful performances from both of you. Silent and deadly. ஆமாம், அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ். ஸோ அதனால் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். முருகானந்தம் சார், அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, இன்னசென்ஸ்லேயே அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க சார். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபோன் அடித்தா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1.5 நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு ஃபைட்டு, சூப்பராக இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு. ஸோ ஆமாம், அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஏற்றுக்கிறது, பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே. அதெல்லாம் இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்கள் வந்து இருக்கப்பட்டு பார்த்து தான் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமாக பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. சக்தி சார், அவங்க சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் நீங்கள் அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங். இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள், எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. இது என்னோட இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், missing Shweta today, but thank you so much Dheeraj and Rise East, Ra Karthik sir, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் ஸ்டேஜில் இல்லை. ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். ஸோ டைரக்டர் குரூப், தேங்க்யூ எல்லாருமே. யூ ஆல் டிட் a wonderful job. நானே வந்து மார்னிங் 7 till நைட் 9 ஷூட் பண்ணோம் இந்த படம். இப்போ 7 to 9 ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து கஷ்டமான வேலை. பட் நாங்கள் வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம், முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும். ஸோ வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் தேட்.
தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ. நம்ம டிஓபி டீம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட். அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது, அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வண்டர்ஃபுல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் கம் அவுட் வண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஒரு குட் டீம் எஃபர்ட். இன்றைக்கி வந்து இங்கே நின்று இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி.